ஆரென்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவளோடு ஒரு சொந்தம் உருவானது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 ஆப் தான் தேவை. ஒன்று VPN தேவை, ஒன்று CapCut தேவை. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம VPN ஆன் பண்ணிக்கலாம். கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் அடிச்சிருங்க. CapCut ஆப்பில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் எண்டுக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல அதோட வாட்டர் மார்க் இருக்கும், அதை நீங்கள் டெலீட் கொடுத்துருங்க. ஆடு ஓவர்லேன் இருக்கா, அதை கொடுத்துருங்க. ஆடு ஓவர்லே கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு கைஸ். இப்போது இந்த ஃபோட்டோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மியூசிக்கில் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் ஆடியோ கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோ அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து கூட இந்த ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. ஓவர்லேன் இருக்கா, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது இதை வந்து நம்ம 2 விரலை வச்சு ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஜூம் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் ஓவர்லே கொடுத்தீங்களா, அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ரோம் கீன் இருக்கா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் மாதிரி இருக்கா, அதை கொடுத்துட்டு சைடில் இன்டென்சிட்டி அப்படின்னு இருக்கா, அதை கொடுத்துட்டு இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிமூவ் ஆயிடுச்சா? அதே க்ரோம் கீயை கொடுத்துட்டு உங்களுக்கு ஷேடோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ரிமூவ் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. இப்போது இதுக்கு வந்து நம்ம பிளர் எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எஃபெக்ட்ஸ்க்கு போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ் போய்ட்டு வீடியோ எஃபெக்ட் கொடுத்துடுங்க. லென்ஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே இந்த இடத்துல பிளர்ன்னு இருக்கா, அந்த பிளரை கொடுத்துருங்க. ஓகேவா? அந்த பிளர் கொடுங்க. ஓகே, டிக் கொடுத்துருங்க. அப்படியே பேக் அடிச்சிருங்க. பேக் அடிச்சுட்டு இதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சா? இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு இந்த பிளரை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதை கொடுத்துட்டு ஸ்டார் வேஷன் இருக்கா, அதை கொடுத்துட்டு கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு -25 வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் ஒரு 10 குறைச்சிருங்க. ஓகேவா? -10 வச்சுருங்க. கான்ட்ராக்ஸ்ட்டு உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஷார்ப்பன். ஓகே, அவ்வளோதான். அப்படியே டிக் கொடுத்துருங்க. இப்போது இந்த வீடியோ வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேவா? சேவ் பண்ணுறதுக்கு மேலே இங்கே சிம்பிள் காமிக்கிது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேவ் ஆயிருங்க கைஸ். அவ்வளோதாங்க, சேவ் ஆயிடுச்சு. இப்போ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்து திரும்ப நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருப்பீங்களே, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்துட்டு லாஸ்ட்டு பண்ணால் வாட்டர் மார்க் இருக்கும், அந்த வாட்டர் மார்க்கை டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஆடு ஓவர்லே கொடுத்துருங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணோமா, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆடு கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவை வந்து அந்த வீடியோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆடு ஓவரில் இருக்கா, அதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணியாச்சா? இப்போது அந்த ஆடு ஓவரில் போய்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆடு ஓவரில் கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ, அதை டச் பண்ணிக்கிட்டு கட் அவுட்ன்றக்கா, அதே போய் க்ரோம் கீ கொடுத்துருங்க. க்ரோம் கீ கொடுத்துட்டு இப்போது அந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணிடுங்க. இன்டென்சிட்டி. ஓகேவா? ரிமூவ் பண்ணியாச்சா? அடுத்த ஷேடோ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அப்படியே பேக் அடிச்சிருங்க. இப்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்களா, ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மினிமைஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. எடிட் போயிட்டு கிராப் கொடுத்துருங்க. கிராப் கொடுத்துட்டு இந்த இடத்துல 1:1 அதை கொடுத்துட்டு ஓகே, முடிஞ்சிருச்சு. டிக் கொடுத்துருங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு கைஸ். டிக் கொடுத்துட்டு அப்படியே பேக் அடிச்சிருங்க. பேக் அடிச்சுட்டு இப்போது அந்த ஃபோட்டோ நம்ம பண்ணோமா, அந்த ஃபோட்டோ அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பண்ணியாச்சா? இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் முடியும்ல, அந்த பிளாக் பாக்ஸு, அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு போயிட்டு அந்த பிக்சர் இருக்குமா, அந்த பிக்சரை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு வந்துருச்சு. பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட்டு? அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு.
இப்போது அப்படியே பேக் அடிச்சிருங்க. இப்போ ஆட் ஓவர்லே போய்கிட்டு திரும்ப ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு திரும்ப அதே ஃபோட்டோ தான், அதே ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபோட்டோவையும் அந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த அதே சைடில் ஸ்க்ரோல் பண்ணால் எடிட் இருக்கும். எடிட் போய்ட்டு கிராப் கொடுத்துட்டு 1:1 கொடுத்துட்டு ஹீரோயின் ஃபோட்டோ வச்சுருங்க. ஓகேவா? ஜூம் பண்ணி ஓகே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அது அதே மாதிரியே மினிமைஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு சைடில் இந்த ஆரோ மாதிரி இருக்கா, அதை கொடுத்துருங்க. இதுலேயே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அந்த லேயரை கொடுத்துட்டு அதை 1ன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? 1 கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இது உள்ளே போயிடுச்சா. இப்போது இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, அந்த பாக்ஸ் முடியுதுல அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேமு. ஓகே, கீ ஃப்ரேம் வச்சாச்சா. அந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோ நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ அந்த எஃபெக்ட் வந்துடும் பாருங்க. அவ்வளோதாங்க, வந்துடுச்சா. இதுக்கு நடுவில் வந்து அந்த ப்ரஷ் எஃபெக்ட் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஓவர்லே போயிட்டு ஆட் ஓவர்லே கொடுத்துருங்க. இந்த பிஎன்ஜி இமேஜை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே வைக்கவா, நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணியாச்சா, அதை லாஸ்ட்டு அந்த வீடியோ வர எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. இப்போது டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆட் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமோஜி வச்சுக்கோங்க. சைடில் டிக் இருக்கா, அதை கொடுத்துட்டு அந்த நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் இமோஜி, அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த பாக்ஸில் வர மாதிரி. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இதுக்கும் வேறு எமோஜி கொடுத்துருங்க. ஓகே, அப்படியே டிக் கொடுத்துருங்க. அப்படியே வெளியே வந்துடுங்க. இப்போது இந்த எமோஜி வந்து லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு கீழே அனிமேஷன் இருக்கா அதை கொடுத்துருங்க. ஜூமின் கொடுத்துருங்க. ஜூமின் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, ஜூமின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஜூமின் கொடுத்துருங்க. அதேமாதிரி கீழே இருக்கிறதுக்கும் அதே அனிமேஷனுக்கு போயிட்டு ஜூமின் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு பாரு. இப்போ எப்படி லிரிக்ஸ் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே ஆட் ஓவர்லேக்கு போய்க்கோங்க. ஆல்ரெடி நான் அந்த லிரிக்ஸை எடிட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? அதனால் நான் அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிளண்டுன்னு இருக்கா, பிளண்டுக்கு போயிட்டு லைட்டன் இருக்கா, லைட்டன் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு அப்படி இந்த டெம்ப்ளேட் வேணும்னா நீங்கள் யூடியூப்லேயே நிறையா இருக்கும், சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி இந்த லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி இந்த லிரிக்ஸ் எடிட் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். நம்ம பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அது வந்து நமக்கு வந்து இப்போ கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த பிஎன்ஜி இமேஜ் நம்ம பிஎன்ஜி இமேஜ் ஒன்று ஆட் பண்ணோமா, அந்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேவா? சைடில் ஸ்க்ரோல் பண்ணினா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் -50 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்வேஷன் வந்து -50 வச்சுக்கோங்க. எக்ஸ்போசரை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு அதை கொஞ்சம் அதையும் மைனஸில் வச்சுக்கோங்க, -50 வச்சுக்கோங்க. கான்ட்ராக்ட் இருக்கா, ஓகே, அதையும் ஒரு மைனஸ்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாருங்க, இப்போ பாருங்க கைஸ், நம்ம சூப்பராக அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறத ஈஸியாக எடிட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே நம்ம இன்னொரு எஃபெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்னோ எஃபெக்ட். அதனால் ஓவர்லே போய்ட்டு ஆட் ஓவர்லே கொடுத்து இந்த டெம்ப்ளேட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பிளண்டுன்னு இருக்கா அது கொடுத்துட்டு அதே தான் லைட்டன் கொடுத்துருங்க. லைட்டன் கொடுத்துட்டு அது ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் ஒரு -60 வச்சுக்கோங்க. அந்த ஆட் ஓவர்லேக்கு போய்ட்டு அந்த ஸ்னோஃபால் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டு கொடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் ஏதாவது
இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் வீடியோஸ் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், பை.